விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலுளி. நல்ல ஒரு காட்டமான ஒரு எபிசோடு வந்து பேசுவோமா? நீங்கள் பாட்காஸ்ட் கேட்டு தூங்குனதெல்லாம் போதும். கொஞ்ச நேரம் கரகரன்னு ஒரு பாட்காஸ்ட் ஒன்று போவோமா? நாளாக மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, சரி இன்றைக்கி வெடிச்சிடலாம். அந்த மாதிரி இந்த ப்ரிவிலேஜாக பிறந்தவங்க எல்லோரும் ஏஞ்சி உட்காந்துக்குங்க, பாட்காஸ்ட் கேட்டுட்ருங்க. கொஞ்சம் நேரம் பேசிப்போம். கொஞ்சம் நாளாக மனசுக்கு பிடிச்ச டேரக்டரு, மனசுக்கு பிடிச்ச ஆளுங்க, மனசுக்கு பிடிச்ச க்ரியேட்டருங்க, ஜனங்க ரொம்ப வருஷமாக நேரில் எல்லோரும் கொஞ்ச நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஜாதியை பற்றி அதிகமாக பேசி பேசி ஜாதி வளருது, ஜாதி இதாகுது, ஜாதி படங்கள் நிறைய வர்றதுனால அப்படிலாம் ஒன்றும் ஜாதிலாம் இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் நம்ம நாடு என்ன பேசுகிறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு மாதிரி ரீசெண்டாக கொஞ்சம் எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. காமெண்ட்டில் கழுவி ஊற்றுறது, ஆமாம் கரெக்டாதாங்கிறது, இவன் என்னோடய குடியை கெடுத்துட்டான், இவன் ரிசர்வேஷனில் இவன் மேலே வந்துட்டான், நான் கீழே போயிட்டேன், கிண்டல் பண்ணுறது, ஒடுக்கப்பட்டவங்க இல்லை கிண்டல் பண்ணுறது, என்ன எல்லாரும் ஒடுக்கிட்டாங்க, இவனை அவன் கிண்டல் பண்ணுறது நிறைய போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, என்னது இது அப்படின்னு. எங்களை வந்து இந்த ப்ரிவிலேஜ்ட் அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டிலையோ இல்லை இங்கிலீஷ் அர்த்தமாக வந்தால் ப்ரிவிலேஜாக வளர்ந்தவனா எல்லாம் இருந்து வளர்ந்தவன் அப்படி வச்சுக்கலாம். நம்ம ஊர்லலாம் அது இன்னும் மோசமாக இருக்கும் ப்ரிவிலேஜுங்கிறது. அந்த இடத்துலேருந்து இந்த பாட்காஸ்ட்டை பேசுவோம். இந்த ப்ரிவிலேஜுங்கிறது ஒரு நம்ம தப்பு கிடையாது. நம்ம வேறு ஜாதியில் பிறந்திருக்கலாம், நல்ல உயர்ந்த ஜாதின்னு இவனுங்க சொல்கிற ஒரு ஜாதியில் பிறந்திருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் அம்மா அப்பா மற்றவங்க வயிற்றில் அடித்து காசு சேர்த்து வச்சுருக்கலாம். நீ பிறந்திருந்து நீ காரில் இருந்திருக்கலாம், ஏசியில் இருந்திருக்கலாம், உனக்கு வீட்டில் வேலை செய்ய ஒரு 10 பேர் இருந்திருக்கலாம், இல்லை உனக்கெல்லாம் வீட்டில் எடுத்து கொடுத்துருக்கலாம், சொகுசாக இருந்திருக்கலாம், தப்பு இல்லை. பிறக்கும் போது அப்படி நீ இது பிறந்துக்கலாம், அது நீ என்ன பண்ணுவேன், ப்ரிவிலேஜாகவே இருந்துக்கலாம். ஆனால் வளர்கிறதும் முட்டாப்பயலாகவே நீ கடைசி வரைக்கும் இருந்துட்டீன்னா அது என்ன வாழ்க்கை மயிருன்னா நமக்கு புரியாது. அந்த ஷெல்லை விட்டு நான் வரவே மாட்டேன், நான் எங்கள் அப்பா அம்மா ஒத்துன்னு தான் நானும் அதே தான் தின்னுக்கிட்டு உட்காந்துருப்பேங்கிறது மனுஷத்தன்மை இல்லை, சரியா? ஏன்னா இதிலிருந்து வெளியே வர்றவங்களை பற்றி அப்புறம் பேசுவோம். அந்த பாவப்பட்ட ஜனங்களை வந்து நம்ம அடுத்து பேசுவோம். என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இது ப்ரிவிலேஜ் ஜனங்க மேலே ஒரு பெரிய கோவம் ஒன்று இருக்கும். என்னென்னா, நீ உன் ஷெல்லில் இருந்துக்கோ, என் ஷெல்லு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கோ, என் கண்ணாடி மேலே கல் ஏரியாதையும் கூட சொல்லு, கஷ்டப்பட்டு பரம்பரையாக கண்ணாடி கொண்டுக்குள்ள இருக்கும் கூட வாழ்ந்துக்கோ. அந்த பக்கம் கல்லை வச்சுக்கிட்டு நிற்கிற நானே இல்லைன்னு மட்டும் சொல்லாத, அப்படிலாம் ஒன்று இல்லைன்னு சொல்லாத. யார் சொன்னா அதெல்லாம் சொல்லாத. இவங்களோட வட்டத்தை தாண்டி வேறு எதுவுமே யோசிக்கிறது இல்லை, எதுவுமே மண்டைக்கு தெரியறதில்ல. அவங்கள பார்த்தா எனக்கு அப்படி ஒரு கோவம் வருது. இன்னைய டேட்டு வரைக்கும் என்னால் ஜாதியால் இருக்கிற இந்தியாவில் பிரச்சனைகள், கொலைகள், கற்பழிப்புகள், போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டம், பொய் கேஸில் போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் இன்னைக்கு வரைக்கும் வேங்க வாசையில் உட்காந்து அந்த 13 பேர் வயசானவங்க உட்காந்துட்டு இது மறியல் பண்ணுறாங்க, நீதி கிடைக்கலன்னு வரைக்கும் என்னால் சொல்லும்போது, போன வருஷம்தான் டேங்க்கில் பிஏ கலந்தானுங்க, குடிக்கிற தண்ணியில் பிஏ கலந்தானுங்க. போன வருஷம் புதுக்கோட்டை இங்கே தான். ஆனால் இன்டர்வியூவில் உட்காந்துக்கிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியலன்னு தான் நீங்கள் சொல்லுமே தவிர, எந்த இடத்துலேருந்து இல்லையேன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. இப்போது ரஞ்சிதா இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், அவங்க 2 பேரும்
அந்த போஸ்ட் ரஞ்சித் சினிமாவுக்கு அப்புறம் நிறைய பேர் என்னங்க ஒரே மாதிரி எடுக்கிறாங்க, ஜாதி படமாக எடுக்கிறாங்க, என்னங்க ஜாதி படமாக எடுக்கிறாங்க, என்னங்க ஜாதியை வளர்க்குறாங்க. ஏன் தேவர் மகன் வந்து பல வருஷம் ஆச்சு, சின்ன கவுண்டரு பெரிய கவுண்டரு எஜமா வந்து பல வருஷம் ஆச்சு. மிடில் காஸ்ட்டை வந்து ஐயருங்களையோ மிடில் காஸ்ட்டையோ தூக்கி போட்டு உயர்த்தி தூக்குற படம் 50 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்குது. அதில் யாருக்குமே அது ஜாதி படமாக கண்ணில் தெரில. ஒரு காலா தெரியும், ஒரு கபாலி தெரியும், ஒரு பரியது பெருமாள் தெரியும், ஒரு கர்ணன் தெரியும். அது உங்களுக்கு பேனிக்காகவும் அப்போ தான் சமூக அக்கறை பயங்கரமாக வரும். சுச்சோ என்னங்க இது வளர்க்குறாங்கன்னு. எஜமான படத்தை நடந்து போகும்போது காலடி மண் எடுத்து தொட்டு நெத்தியில் வச்சுப்பாங்க மக்களே. ஜாதி பேர் போட்டு டைட்டிலே வரும், யாருக்கும் கோபம் வராது. அப்போ சொல்லலாம்ல ஜாதி வளர்க்குறாங்கன்னு. ஏன் அது பெரிய இடமா என்ன? ஏன் அவங்க மேலே பயமா என்ன? இதுதான் இங்கே பிரச்சனை. இந்த ஹிப்பாக்ரஸி தான் நம்ம நாட்டில் பெரிய பிரச்சனை. அட்டி முட்டாப்பழுங்களாக இருக்கானுங்க எல்லாம். உங்களுக்கு தெரியவே இல்லை எவ்வளோ பெரிய ஒரு மொக்க சிஸ்டம் அவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு முட்டாப்பெல்லாம் சுற்றுறானுங்கன்னு தெரில. சல்லி காசுக்கு இவனுங்களுக்கு அதனால் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாமல் தான் சுற்றுறோம். அதை கட்டிக்கிட்டு இந்த ஜாதின்னு பேர் சொல்லவே எனக்கு மட்டும் வாந்தி வரும். அந்த கருமத்தை கட்டிக்கிட்டு அவனுங்க வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு அடுத்த வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு தாயோலிங்க இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இவனுங்களுக்கெல்லாம் வேறு வேறு நாட்டில் என்ன போகுதுன்னு தெரியுதா? ஏதாவது புரியுதா அவனுங்களுக்கு? என்னன்னே தெரில. ரொம்ப மாதிரி வெறுப்பில் தான் அந்த பாட்காஸ்ட்டை நான் இப்போ நாளாக வச்சுருந்தேன். எனக்கு நான் ரொம்ப ரசித்த ஆளுங்கள்லாம் இந்த விஷயத்த வந்து பூமராக பேசுவேன். என்னடா பேசுகிறீங்கன்னு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, கொஞ்சம் வெளியே போய் பாரு. வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ உன் ஃப்ளாட்டோ உன் வீட்டுலேயோ குப்பை அள்ளுறதுக்கு ஒரு வண்டி வருதுல 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. தீபாவளி காசுக்கு 50 ரூபா இப்படி அதிகமாக கேட்கலாம். உன் வீட்டில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறவன் சண்டை போடுவான். கூணி குறுகணும் உனக்கு. உன் குடும்பத்தில் ஒருத்தவங்க அந்த வேலை மையிட பார்த்துருக்க மாட்டான். அங்கிட்டு ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அங்கிட்டு ஒரு ஜனங்க அதுக்குன்னே காலங்காலமாக சில பேர் அந்த வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ பால்கனி போய் எட்டி பாரு. நீ கீழே பாதாள சாக்கடை இறக்கி ஒரு ஆள் கையில் அள்ளி எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் வெளியே போ, ஒரு ஆட்டோவனை உட்காந்துருப்பாருங்க, வெளியில் உட்காந்துக்கிட்டு இருப்பார். ஆட்டோக்காரங்களை எவ்வளோ கலாய், ஆட்டோக்காரங்களுக்கு எவ்வளோ அபிஷேக் கமெண்ட் இன்ஸ்டாகிராமில். எப்படி பார்த்தாலும் ஆட்டோ ஓட்டுற ஆள் தானே. அந்த 10,000 ஃப்ளைட்டு ஓட்டலையே அவர் ஒரு ரைடுக்கு. எப்படி பார்த்தாலும் ஆட்டோ ஓட்டுறான்னு. என்ன உங்ககிட்ட இருந்து 200 ரூபா சம்பாதிச்சிட்டு என்ன 10 ஏக்கர் நிலத்தில் உட்காந்து வாழ போகிறாங்களா? எனக்கு புரியல. எனக்கு ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 3 BHK 4 BHK ஒரு ஆட்டோன்னு இருந்து பார்த்துருக்கா? உங்கள்கிட்ட 200 ரூபா ஏமாத்திட்டு அதே ஆட்டோ ஸ்டாண்டில் அதே வெயிலில் தான் உட்காந்துக்கிட்டு வாங்க மேடம் ஏறிங்களான்னு கேட்குற அண்ணனுங்க தான். ஐயோ என் காசு போச்சு, ஐயோ 100 ரூபா கொடு, 100 ரூபா ஏமாறு. என்னப்போ ஏமாந்து போ. 2000 வருஷமாக ஒருத்தன் 4ஆக பிரித்தா 4 நீ சூத்துற, நீ வயசேன்னு அது நினச்சி ஏமாந்துட்டு உட்காந்துருக்கீல. 100 ரூபா கொடுத்து ஏமாறுறா, ஒன்றும் ஆக மாட்டேன். உன் லேண்டை எதுக்கு 1,00,000 ரூபா கொடுக்குறான்னு கேள்வி கேட்குறது இல்லை. உன் HR ஏன் உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலங்கிறது கேள்வி கேட்க வக்கில்ல. நீ 5 ரூபா காய்கறிக்கு உட்காந்து சண்டை போடுவேன், ஆட்டோக்கார 50 ரூபாய்க்கு சண்டை போடுவேன். கேவலம் உன் வீரத்தை நீ அங்கே தான் காட்டுவேன். நீங்கள் ஒரு 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 காளா மேலே, கபாலி மேலே, பரியம்பெருமாள் மேலே, கர்ணன் மேலே, வாழை மேலே தான் ஏன் பேனிக் ஆகிறீங்கன்னு புரியுதா? ஒன்று இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்தவங்க பேசுகிறாங்கங்கிற பயமா, உங்களுக்கு அந்த இடம் போயிருங்கிற பயமா, இல்லை உங்கள் கில்ட்டி கான்ஷியஸாக அந்த படம் கிளறுதா? ஐயோ நம்ம பல லட்சம் பேரோட வயிற்று அடிச்சுட்டு அந்த மேலே தான் நம்ம உட்காந்துருக்கோமா அந்த வீட்டில் சேஃப்டியா? நம்ம உழைச்சி சம்பாதிக்கலையா? அதெல்லாம் ஜாதிங்கிற பேரை நம்ம அடித்து சாப்பிட்ருக்கோமா? நிறைய பேரை வாழ்க்கையை அழித்து தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோமா? அது ஒரு குத்துதோ உனக்கு? இல்லைங்க நான் காலேஜ் தாங்க படித்தேன், நான் கஷ்டப்பட்டு படித்தேங்க. அந்த ரிசர்வேஷன் எப்படி கொடுத்தாங்க? பிரிட்டிஷ்காரன் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல் கட்டலைன்னா நம்ம எல்லாருமே படிச்சிருக்க மாட்டோம். முதல்ல புரிஞ்சுக்க. பிரிட்டிஷ்காரன் அவனோட மினரலை கொண்டு போகிறதுக்கு தான் ட்ராக்கே போட்டான். இல்லைனா உனக்கு இங்கே ட்ராவலே கிடையாது. நீ இன்னும் கையை கட்டிக்கிட்டு உன் முதுகில் சாட்டை அடிச்சுட்டு தான் போயிட்டு வந்துருப்பான். நாங்கள் இன்னும் அப்படியே ஒன்றும் பயங்கரமான கல்ச்சர்லாம் நம்ம இல்லடி செல்லக்குட்டிங்களா. நம்மலாம் பிறந்தது நீங்கள் எல்லாருமே இன்ஜினியரிங்கு டாக்டர்லாம் கிடையாது. எடுத்து பாரு, உன்னை தவிர எல்லாத்தோட கலப்பில் நடந்த ஒரு வெஸ்டர்ன் இன்வேஷன் தான் நம்ம பாதி பயில அங்கே காப்பாற்றிருக்கு. அதெல்லாம் இழுத்தாங்க நாரும்.
உன்னெல்லாம் கோயிலுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னா, படிக்கிறதுக்கும் வரக்கூடாதுன்னா. நீங்கள் இங்கிலீஷ் படிச்சுட்டு உட்காந்துருக்கீங்கன்னா, அது எவனோ ஒரு இங்கிலீஷ்கார அந்த நாடு நல்லா இருக்குன்னு கொள்ளடிக்கிறதுக்கு உள்ளே வந்து ராஜாவெல்லாம் இந்த ஒழிச்சு கட்டினாதான் நல்லா. அவனே பயந்தான், என்னடா அவனுக்கு மனுஷனை நாளா, அவன் ரேசிஸ்ட்டு, பெரிய ரேசிஸ்ட், அவன் பயந்துருப்பான். என்னடா ஃப்ரம் பர்த்டே வாடா அப்படிமா. அவன் பயப்படுறான், இந்தியாவில் அன்டச்சபிள் ஒன்று இருக்குடா, ஒருத்தனை தொடவே மாட்டேன்றானுங்க அப்படின்றான். கேவலமாக பார்த்துட்டு பண்ணிட்டு லூசு பிள்ளைங்களை ஏமாற்றிடலாம் போல். அரண்டு ஓடனான் அவன். நீங்கள் பொம்பளைங்க நடத்துகிற விதத்தையும் நீங்கள் மனுஷனோட விதத்தை பார்த்து அரண்டுட்டான். இதில் ப்ரைடு வேறு அவங்களுக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியலன்னா கற்றுக்குங்க, உங்களுக்கு ஒன்று புரியலன்னா கற்றுக்குங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு குரூப்பில் அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிற அக்கா மாப்பு கேட்டுருச்சு, க்ளீன் பண்ண முடியல மாப்புன்னு. அதுக்கு எப்படி அவங்க கேட்கலாம்? ஒரு மாப்பு 500 ரூபா, பாதி பையன் மெயின்டெனன்ஸ் ஃபீஸே கட்டலை 6 மாதமா. 500 ரூபா மாப்புக்கு பேசலாம். நான் அந்த குரூப்பை நான் வெளியே வந்துடுவேன். நம்ம ஏதாவது கத்தி நம்ம வீட்டிலே 1000 தொல்லை கொடுக்குறோம், அமைதியாக இருந்துருவேன் நான். சரி, இங்கேயாவது பாட்காஸ்ட்டில் புலம்பி போகணும். எல்லாத்துக்கும் சிம்பிளாக சொல்கிறேன், இங்கே ஏழையாக இருக்கிற பாதி பேர் அவங்க மண்டா, அவங்க திமிரு பிடிச்சி, அவங்க தப்பு பண்ணி, அவங்க இன்கேப்பாசிட்டியாலலாம் யாரும் ஏழையாக இல்லை. பிறப்பால் ஏழையாக்கப்பட்டவங்க தான் இந்தியாவில் கோடிக்கணக்கான பேர். நம்ம மேலே நம்ம எச்ச துப்பிக்கணும் கண்ணாடியில். பிறப்பால் மட்டுமே இங்கே சில பேர் பணக்காரனாகவே இருக்கான், எந்த உழைப்பும் உழைக்காமல். இந்த ஸ்ட்ரக்சர் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அமெரிக்காவில் ரேசிசம் இருக்குன்னு அவன் கிளியராக இருப்பான். நீ பிளாக்காக இருந்தாலும் பிளாக்காக ட்ரீட் பண்ணுவேன், பட் யூ கேன் பிகம் ரிச்சும்மா. ஐக்கோ, சரி ஓகே, இப்போ பாடுறியா, சம்பாதிச்சுக்க. போலீஸ் வந்தால் செக் பண்ணுவேன், அடிப்பேன், பட் சம்பாதிச்சுக்க, போய்க்க. இந்தியாவில் எப்படி சிஸ்டம் இருக்குது சொல்லு. இன்னொரு கேள்வி, இருக்கட்டும், அவங்க வந்து தலித்தாக இருக்கட்டும், பட் அவங்க தான் சம்பாதிக்கிறாங்கல்ல, பணக்காரங்களாக இருக்குங்கள. சரி, அப்போ அவங்க வீட்டில் பொண்ணு எடு பார்க்கலாம், இல்லை பையன் கொடு பார்க்கலாம். காசு இருந்துட்டா மரியாதையா? என் வெளிநாட்டில் பிளாக் ஹெட்டு இருந்த பிளாக் போலீஸ்காரன் தான் வெள்ளைக்காரன் கீழே வேலை செஞ்சு பார்க்குறேன். நீ இந்தியாவில் இருந்துருவியா? நீ என்ன ஆளுங்கன்னு பார்த்து தானே அவன் ஹெட்டில் இருந்தாலும் அவன் என்ன ஆளுன்னு பார்த்து உன் கண்ணால் அவனை கம்மி பண்ண மாட்டான் மூளையில். நான் மனுஷனை சமமாக பாரு, அந்த அறிவுரையே இந்த பாட்காஸ்ட்டில் இல்லை. முதல்ல நீ பண்ணுறத முதல்ல ஒத்துக்க, எனக்கு மனசு திருப்தியாக இருந்திருக்கும். இல்லை இல்லை இல்லை, எங்கே பார்த்தாலும் இல்லை இல்லைங்காத. நீ ஏன் இவ்வளோ பதற? அந்த ரூம்குள்ளே எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஏன் பதற? எங்கேருந்து இருக்கு அவ்வளோ ஒரு அப்படியே ஒரு ஆட்டம் வருது. சுச்சோ, பெரிய பெரிய ஆளாக நினச்சிட்டு போ சில பேரை. இந்த ஜாதிங்கிற விஷயத்தில் தெளிவில்லாத பாடம் என்னடா நீயும் ஆயான் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கும்பல். என்னங்க இப்போல்லாம் வர வர படம் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தேன். ஒரே கேஸ்ட்டை பற்றி இருக்குது காட்டுறாங்க. என்டர்டைன்மெண்ட் என்ன என்டர்டைன்மெண்ட்டு? அந்த என்டர்டைன்மெண்ட் என்ன சொல்லுச்சு? ஒரு பொண்ணு வந்து உன்னை லவ் பண்ணலான்னா அவளை நீ மாமன் பையனாக இருந்தால் அவளை ரேப் பண்ணிடலாம், பஞ்சாயத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க. வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கணும், அவளை அடிக்கலாம். அண்ணங்காரன் தங்கச்சியை கட்டி கொடுப்பான், தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து கொளுத்துவான். அண்ணன் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தாலி கட்டியிருக்கான்ப்பா அவனை விட்டு வரான்னு சொல்லி இந்த பொண்ணை அவனை திருத்தணும். இது என்டர்டைன்மெண்ட் இல்லை, இது ஜாதி, இது ஜெண்டரிசம் இருக்குது, இது கேஸ்டிசம் இருக்குது. காலங்காலமாக என்டர்டைன்மெண்ட் சொல்கிறது எல்லாத்துலேயுமே மேலோங்கி அப்படியே ஜாதி அப்படியே உரசி அப்படியே ஒரு லேயர் மாதிரி உட்காந்துருக்கும். உனக்கு அது கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு என்டர்டைன்மெண்ட்டு. இரு அதெல்லாம் இங்கே அலோவ் பண்ண மாட்டோம். என்ன பண்ணிகிட்டு இருக்க தெரியுமான்னு கேள்வி கேட்குமா? ஐயோ என்னங்க இப்படிலாம் பேசுகிறாங்க எல்லாரும். ஹர்ட் ஆகுதா? அந்த கதை குத்துதா? அவன் ஒன்று சொல்கிறான், இங்கே பாரு இங்கே ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு, ஏன் உன் கண்ணுக்கு தெரிலன்றான். அதை நீயும் ஒரு பங்குன்றான். கேட்டு கில்ட்டாக ஒன்றும் ஆக மாட்டேன். கில்ட்டாகி கதறி அழு, படி, நிறைய தெரிஞ்சுக்க. அடுத்த மனுஷனை சமமாக பாரு, அவன் அன்பு காட்டு, ஒரு மயிரும் ஆகிடாது. திருந்திக்கோ. இல்லை திருந்தாமல் ஜாதி கூட பாரு, பிரச்சனை இல்லை. நான் ஜாதி வெறியங்க, நான் பார்ப்பேன்னு கூட சொல்லித்தொலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இவனுங்க தாங்க இப்படி ஏற்றுறாங்கன்னு மட்டும் சொல்லாது. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. திருப்பி அடுத்த கேங்க பார்க்கலாம். இப்போ இதுலேருந்து வெளியே வர ஆசைப்படுறவங்க என்னவா இருக்கணும், என்னவா பார்க்கணும்? பிரதர், நான் நல்ல ஒரு இதெல்லாம் ஜாதி பிரச்சனைலாம் பார்க்காத ஒரு கேஸ்ட்டு வந்திருக்கேன். பட் எனக்கு வந்து இதெல்லாம் நான் மக்களை வந்து நான் வந்து ஈக்குவலாக பார்க்குறேன். ஐ வாண்ட் டு பி அ குட் பாய். இப்போ நான் என்ன செய்யணும்? இங்கே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது.
நான் சேஞ்ச் ஆகணும்னு பார்க்குறேன், என் வீட்டிலலாம் தப்பாக இருக்காங்க, நான் மாறணும்னு பார்க்குறேன், நான் என்ன பண்ணுறது? ஒரு பயம், ஒரு தயக்கம், ஒரு கோளாறில் இருப்பாங்க. டிபியில் அப்பப்போ அம்பேத்கரை டிபி வச்சுட்டு ஷேர் பண்ணிவிட்டு 2 பெரியார் போஸ்ட் போட்டால் அது முடிஞ்சிடும். அது ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட், பாருங்கள் நானும் நல்லவன் தான், நான் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்கேன் மாதிரி ஆகிடும். அது அதோட நின்றோம். அது நம்ம இவர் பிளாக் ரெசிஸ்டண்ட்டு சுட்டு கொண்டாங்களே, மார்ட்டின் லூத்தர் கிங் மாதிரி இன்னொருத்தர் மால்கம் எக்ஸ், அவர் ஒரு ஒயிட் லேடி கேட்பா, what to do, I want to save, I want to be the savior, I want to come out of my white, what to do to freedom of the black, nothing சொல்லிட்டு போயிடுவார். நீ சுத்த முடிட்டு இருப்போதும் அப்படிம்பார், நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் அப்படிம்பாங்க. ஐ எம் நாட் யுவர் நீக்ரோன்னு ஒரு சூப்பரான ஒரு பாடம் இருக்கும், புக்கு இருக்கும் பை ஜேம்ஸ் பால்வின், ஒரு டாக்குமெண்ட்ரி ஜேம்ஸ் பால்வினை பற்றி எடுத்திருப்பாங்க. அதில் சூப்பராக பேசியிருப்பார் தலைவன். ஒயிட்டுங்க என்ன பண்ணுவோம், நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம், நீ என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரும்போது அவனோட கருணை தான் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிம்பாங்க. உன் கருணை இன்னும் வயலன்ஸாக இருக்குது. நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லும் போது நீ மேலே வந்துடுற, புரியுதா இல்லையா? நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு ப்ரைடு வந்துடுது. இந்த சேவியர் சிண்ட்ரோம்பாங்க, உங்களுக்காக நான் இருக்கேன், உங்களை நான் காப்பாற்ற நான் வரேன். ஓஷோ மதர் தெரசாவே திட்டம். அந்த அம்மாவுக்கு கல்கட்டாவில் ஏழை ஜனங்கள்லாம் இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு லைஃபோட எக்ஸிஸ்டன்ஸே இல்லை. அவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்பர் நிறைய சேர அவங்களுக்கு ஃபேமஸ் ஆகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிக்காதும் பாரு. ஸோ அந்த சேவியர் சிண்ட்ரோமை விட்டு அப்போ என்ன பண்ணணும்? அப்போ அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். என் ஃப்ரெண்டு தலித்தாக இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒன்று அப்படி போகாத. அதுதான் அவனை இன்னும் குறுக்கும். இரு தம்பி இருப்பா தம்பி, ஒன்றும் இரு, பொங்காத இரு, என்ன பண்ணாலும் உனக்கு என் பெயின் புரியாது அப்படிங்கிறதான் உண்மை. என்ன பண்ணாலும் உனக்கு என் பெயின் புரியாது, கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுது விஷயத்தங்கிறது தான் அங்கே ஒரு அழகான லைன் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த விஷயம் அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நாங்கள் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இருக்கீங்களா நீங்கள், முதல்ல சுயசாதி மறுப்பிலிருந்து வாங்கங்கிறார். கிண்டலை உங்ககிட்டருந்து ஆரம்பிங்கங்கிறார். உங்கள் வீட்டில் ஆரம்பிங்க, உங்களுக்கு அடுத்து வர்றவங்கிட்ட அதை சொல்லுங்கள், முதல்ல அங்கேருந்து கிளியர் பண்ணுங்கங்கிறார். இந்த மனுஷனாக பார்க்குறதுங்கிறது அந்த ஒரு பேசிக் விஷயத்தையே உலகம் ஃபுல்லாக இது இப்படி எடுத்துக்கலாம். இப்போ சயின்ஸில் இப்போது உலகம் இருக்குது, கண் இருக்குது, பர்செப்ஷன் இருக்குது, வி கேன் see கலர்ஸ், எல்லோ, இது ரெட்டு, இது க்ரீனு. எனக்கு ரேசிசமில் வெள்ளைக்காரன் ஒரு பேசிக் சயின்ஸாவது ப்ரூவ் பண்ணுவான். இங்கே பாரு, கருப்பாக இருக்குது அந்த கலரு, இது வெள்ளையாக இருக்குது, நாங்கள் ஒயிட்டு, அவன் பிளாக்கு, அவன் இன்ஃபீரியரு, அவன் சாவேஜ், காட்டுவாசி, நான் ஒயிட்டு, நான் சன் கலரு, நான் சேவியர், நான் அப்படியே க்ளோரி அப்படிமா. கேஸ்ட்டை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். இப்போது ஒரு பிளாக் இருக்கான், ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பிளாக் இருக்கான், அவன்கிட்ட போய் கேட்கலாம், என்னடா உனக்கு ரேசிசம் போகுது, என்னடா அவன் பிரச்சனை, உன் ஹிஸ்ட்ரி சொல்கிறான், எங்கே இருந்துடா நீ வந்தானா சயின்டிஃபிக்காக சொல்லுவான். நான் ஆஃப்ரிக்காவில் இருந்தேன், என் தாத்தனுக்கு தாத்தா அங்கே தான் இருந்தானுங்க, இந்த வெள்ளைக்கார கம்நாட்டிங்க ஸ்லேவ் ட்ரேடு பண்ணி கப்பலில் கொண்டாந்து என் பாட்டியெல்லாம் கடலில் தள்ளி விட்டுட்டு தாத்தரை மட்டும் கொண்டாந்தான், இங்கே வந்தால் மீதி ஆள் கூட கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று நீங்கள் நான் நிற்கிறேன்னு ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்லுவான். இது வரலாறு, ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் இருக்குது. 300-400 வருஷமாக அந்த பசிபிக் ஓஷன் ட்ரேடில் ஸ்லேவ் ட்ரேடு பண்ண இருக்காங்க. ஏன்னா இவனுங்க இருக்கிற அமெரிக்கா ஹிஸ்டாரிக்கலாக பிளாக்குங்களோ ஒயிட்டோ இல்லாத ஒரு லேண்டு பரப்பு, ரெட் இண்டியன்ஸ் இருந்த ஒரு இடம். அவன் இந்த இடத்துல இமிக்ரேட் ஆகியிருக்காங்கிற ஒரு வரலாறே இருக்குது. அவன் சொல்லுவான், ஐ கேம் ஃப்ரம் தட் கான்டினென்ட்டுமா. அவனுக்கு நடக்கிற அவனை கம்மியாக வெள்ளைக்காரன் பார்த்தாலும் அவன் ஏன் என்னை கம்மியாக பார்க்குறான் ரீசன் சூப்பராக சொல்லுவான். அங்கே ஒரு ஜாகிரபிக்கல் லேண்ட் இருக்குது பாரு, அங்கேருந்து நான் வரலாறு சொல்ல முடியும். ஜாதிக்கு கேட்டு பாருங்க, ஸ்கையை காட்டுவான், முண்டி கடவுளோட தலையில் ஒருத்தர், என்னது தலையா, அவர் வயிற்றில் ஒருத்தர், காலில் ஒருத்தர், கட்டவரில் ஒருத்தருமா. இவங்களுக்கு எவிடன்ஸே இருக்காது, ஒரிஜினல் ஃபேக்டே இருக்காது, ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டே இருக்காது. பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க உட்காந்துக்கிட்டு. எவன் முட்டா பையன், டேய் ரேசிசமே உன்னோட இன்டெலிஜென்ட் புரிஞ்சிக்கோ.
கேஸ்டிஸ்ட்டை விட ரேசிஸ்ட் அறிவாளி. உனக்கு என்னப்பா, அவனுக்கு என்ன தெரியும் சும்மா? சரிடா, எனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு மட்டும் என்ன தெரியும்? உலகத்திலேயே தன்னோட தம்பியை, தன்னோட குடும்பத்தை நீ வேறன்னு சொல்ல வச்சது இந்த ஊரில் தான் நடந்துச்சு. நீ தமிழ் லிட்ரேச்சரில் எடுத்துப்பார், அகநானூறு எடுத்துப்பார், ரொம்ப பழைய புக்கு, நடுவில் இருக்கிற புக்கெலாம் படிக்காது, அங்கேயும் மட்டும் எடுத்துப்பார். ஜாதிங்கிற வார்த்தையே இல்லை. ஒரு லேண்டுக்கு ஒரு மனுஷன் இருப்பான். கடல் சார்ந்து ஒருத்தர் இருப்பான், நெய்தல் சார்ந்து, மலை சார்ந்து, வயல் சார்ந்து. பஞ்சம் வந்துச்சுன்னா அது பாலையாக மாறும். அவன் நிலம் சார்ந்து கடல் சார்ந்து பொண்ணாக எடுப்பான். ஏன்னா 2 பேரும் மீன் பிடிப்பாங்க. மலையில் இருக்கிறவன் லேண்டுக்கு வர முடியாது, லேண்டில் இருக்கிறவன் வயலுக்கு போக முடியாது, மவுண்டனுக்கு போக முடியாது. லேண்ட் வைஸ் பிரிப்பான். லாஜிக்கலாக ஒர்க் ஆகும். அது கேஸ்ட்லேயே வராது. அது அவ்வளோதான் இருந்துச்சு. அங்கே கடவுள் மனுஷனை 4 பிரித்தாரெலாம் அப்போ கிடையாது. இப்போ நீ எப்படியும் ஒரு பல 100 ஜாதியாக பிரிஞ்சு கிடப்ப. அது எதுவுமே நீ இல்லைன்னு அது உனக்கு தெரிஞ்சால் நீ எவ்வளோ ஷாக்காக அப்படி நீ இல்லைன்னு. நீ யாரை கம்மியாக பார்க்குறியோ அவன் அண்ணன் தம்பி, நீ யாரை மேலே பார்க்குறியோ அவனும் அண்ணன் தம்பி. நீங்கள் எப்போ இந்த 4 பிரிஞ்சுங்க டேட் ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். திருப்பி ரேசிசம் வரேன். ஒரு பிளாக் கலர் ஒயிட் கலர் சொல்ல முடியும். 1787, 1650, 52, 1850 Benjamin Franklin came to America. He got independence from UK and we have a country and we brought slaves. அவன் டாக்குமெண்ட் வச்சுருப்பான். ஒவ்வொரு ஸ்லேவுக்கும் டாக்குமெண்ட் இருக்கும். உனக்கு இருக்கா? எடுப்பாக்கலாம். நீ எங்கேருந்து வந்தேன்னு எடுப்பாக்கலாம். நீ எடுத்துரு, ஒரு டேட்டு சொல்லி போடு. இந்த கல்லில் போடுற இங்கிறது தான் உருவான வந்துட்டு இல்லை, கிடையாது. மித்தாலஜி, ஃபேக்கு, பொய், அரமண்டை, அப்படி ஒன்று இல்லை. இங்கே பவரில் இருக்கிற ஒரு மதம் சொல்லுது, அதை நம்ம கேட்டுக்கிறோம். ஒரு டைமில் புத்தன்றன்னா ஒழிச்சு ஓடிடு அப்படின்னா, இந்த 4 வர்ணத்தில் இங்கே கொண்டு வராதன்னா, அவன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியல. சமணம் இருந்துச்சு, பௌத்தம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஆதிக்கம் வந்து இப்போ பவரில் ஒன்று இருக்குது. அது சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணுற, அவ்வளோதான். உனக்கும் அறிவு இருக்காது. நீ உனக்கு கீழே இருக்கிறவனை பார்த்து ஆஹா நமக்கு கீழே ஒரு 5 பேர் இருக்கான்ற, உனக்கு மேலே ஒரு 50 பேர் இருக்கான்னு உனக்கும் மண்டைக்கு ஏறாது. நமக்கு கீழே 5 பேர் இருக்கான்னு யோசிச்சியா, ஏன் நமக்கு மேலே ஒரு 5 பேர் இருக்கான்னு கிடச்சிருக்குன்னு யோசிக்க போகிறதில்ல. அவன் தெளிவாக அவன் செட் பண்ணி வச்சிட்டான். அதுங்க யோசிக்காதுங்கிறா, அதுங்களுக்கெல்லாம் அந்த அறிவு இருந்தா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் படிப்பு வந்துச்சு, ரிசர்வேஷன் வந்துச்சு, சட்டம் வந்துச்சு, காலேஜ் வந்துச்சு, டிகிரி வந்துச்சு. இடஒதுக்கீடெல்லாம் எனக்கு புரியறதுக்கே என் வயசு சின்ன வயசுலேயே எனக்கு ஒன்றும் புரியாது. புரியும் போது தான் தெரியுது அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அது எவ்வளோ பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு எனக்கு புரியுது. என் மரமண்டைக்கே இப்போல்லாம் எவ்வளவு வயசானாலும் அதே மாதிரி யோசிச்சுக்கிட்டு. அப்போ ப்ரிவிலேஜில் இருக்கிறவங்க வெளியே வர ஆசைப்படுறவங்க அப்போ என்ன பண்ணணும்? பார்த்து பேசணுமா, அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸாக இருக்கணுமா, ரொம்ப ஓக்காக இருக்கணுமா? நீ உள்ளே பியூராக இருந்தாலே நீ தவறுதலாக சொன்னால் கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவனை தப்பாக எடுத்துக்க மாட்டான். நீ தடுக்கி விடன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் உள்ளே பியூராக இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிட போகுது. அந்த பயத்தை நீங்கள் முதல்ல விட்டுறலாம். அது நம்ம ஊரில் நம்ம எல்லாரும் ஒன்றாயிட்டா என்ன ஆகும்னு யாரும் யோசிச்சதே இல்லை. உனக்கு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸும் தெரியல, ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டும் இல்லை, ஒரு மித்து, ஒரு ஃபிக்ஷன். அப்போது நான் எப்படி இருக்கிறது? நான் இவ்வளோ வருஷம் நான் ஜாதின்னு என்ன தெரியாமல் நான் ஜாதி பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டு இப்போ நான் ஜாதி மறுப்பில் இருக்கணும். என்ன செய்கிறது? கடவுளை தூக்கி போடு, மதத்தை தூக்கி போடு. இந்த உன் வீட்டில் அதை ஃபாலோ பண்ணுற எதையுமே நீ கலந்துக்காத. அவங்கள மாற சொல்லாத, அதுங்க மாறாது. பழசு கிழடு கட்டிங்க மாறாது, மரத்து போயிடும். உன்கிட்டேருந்து ஆரம்பி. அடுத்து இருக்காங்க நண்டு செண்டலாம், தலையில் தட்டி சொல்லு, இவ்வளோதான், இது கிடையாது, இப்படி ஒன்று இல்லை, எல்லாரும் ஒன்று, அதை சொல்லு. அங்கேருந்து ஆரம்பி. ஆனால் நான் இருக்கேன், நான் கை தூக்கி விட்றேன், என்னால் முடியும்னு காப்பாற்ற போகிற மனநிலையில் வந்துடாத, ரட்சகராக போயிடாத. அது அங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது அவமானம், சுயமரியாதை தடுக்கிற மாதிரி. அது நீ உன்னோடதை நிப்பாட்டிக்கிட்டாலே அங்கிட்டு எல்லாமே ஏறி போயிடும்டா. இது தராசு மாதிரி தான். நீ வெயிட்டை
நீ வெயிட்டை ரிமூவ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு தராசு மேலே வந்துடும்ல, அந்த கணக்கு தான் அது. வெயிட்டை போட்டாலே தூக்கிட்டாலே தராசை மேலே வந்துடும். நீ அது அவ்வளோதான். நீ ஒன்று இங்கிட்டு குறைஞ்சாலும் அங்கிட்டு ஏற ஆரம்பிக்கும். நீ அங்கிட்டு போய் ஒன்றும் நொட்ட வேண்டிய தேவையே இல்லை. தயவு செஞ்சு படி. அம்பேத்கர் படி, பெரியார் படி, 2 பேரையும் படி. ரொம்ப முக்கியம். அவங்க 2 பேரையும் படி. இத்தனைக்கும் இந்திய சட்ட அமைப்பை அம்பேத்கர் தான் எழுதினார். அவர் எழுதியுமே இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ஜாதி அடுக்குமுறை, ஜாதி கொலைகள் போயிட்டுருக்குன்னா வேறு ஆள் எழுதியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஓ நிலைமை முதல்ல யோசி. அடிக்கடி இதை யோசித்து பார்த்து பேனிக்காமல், அவராலேயே இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு. ஜாதியோட கொடூரத்தை பார்த்து தலிதா பிறந்து அதிலிருந்து வெளியே வந்து புத்த மதத்துக்கு மாறி இந்த ஜின்னா காந்தி இவங்களோட அந்த இடத்துல இருந்து பிரிவினையெல்லாம் அந்த டைமில் பார்த்து சட்டத்தை நான் எழுதுகிறேன். அவ்வளோ படித்த அப்படியே போகும், பேராகிராஃப் மாதிரி போகும் டிகிரி அவராலேயே. ஏன்னா அவரை விட பெஸ்ட்டு எழுதுன டைமில் யாரும் இல்லை. அவராலேயே இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சதுன்னா நீ எவ்வளோ கேவலமான ஒரு லேண்டில் இருந்திருக்க பார்த்துக்க. இன்றைக்கி ரிசர்வேஷன் நீ திட்டுறில்ல, நீ இந்த மார்க்கு வாங்கினதே நீ இந்த இடத்துல இருக்கிறதே பெரிய விஷயம். நீ புலம்புறதே உன்னோட ப்ரிவிலேஜ் தான். அது எப்படி சொல்லி இவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும். ஏன்னா இப்போது ஜாதியோட ஹிஸ்ட்ரி வந்து மித்து. ஆனால் ப்ரெசண்ட்டில் கண் கூட ஃபிசிக்கலாக நீ பார்க்குறோம்ல, அங்கே தான் என் ஸ்கெட்சே. ஒரு சேரின்னா என்ன? இப்போ ஊரில் கீழ்த்தெரு மேல் தெருனா என்ன? நீ கண் கூட ப்ரெசண்ட்டாக ஒன்று பார்க்குறீங்கள. அப்படியே எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிற, அப்படியே போயிட்டே இருக்கிற கச்சன்னு சாக்கடையை ஒட்டி ஒரு 100 குடிசை எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் உன் கிளாஸில் வந்து எல்லாம் நல்லா இருந்து லாஸ்ட் மார்க் அவங்கெல்லாம் அதில் உள்ள எத்தனையோ டாக்டருங்களோ சயின்டிஸ்ட்டுங்களோ உள்ளே ஒளிஞ்சிருக்கு. அவனுக்கு அப்படி ஒரு உலகம் இருக்குன்னே அவனுக்கு தெரியாமலே கடைசி வரைக்கும் அந்த குடிசையிலே செத்து போகிற கும்பல் நீ தான் பார்க்குறீங்கள. நீயுமே எப்படியும் ஒரு ஓட்ட வீட்டில் தான் வருவேன். ஆனால் அந்த இடத்த தாண்டினேன், சைதாப்பேட்டை அந்த கூவம் அந்த எல்டிடியில் தாண்டி அப்படி அந்த பக்கம் போய் என்னது இந்த பக்கம் அவ்வளோ பெரிய இடம் ஒன்று இருக்குது, யார் அவங்க எனக்காக யோசிச்சிருக்கியா? நீ ஹெலிகாப்டரில் போல சொல்ல, நீ 5 ரூபா லிட்டரில் தான் போகிற, நீயும் பிச்சைக்காரன் தான். அங்கே ஒன்று இருக்கே, அது பார்க்குறியா? யோசிச்சு பார்த்துருக்கேன். நான் அது கூவத்துக்கிட்ட வீடு இருக்கிற நிலைமையை யோசிச்சு பார்த்துருக்கேன். அடிக்கடி வச்சு பார்ப்பேன். ஒரு 4 கொசு என்னால் அதுக்கு தாங்க முடியல. எப்படி அவங்க ஒரு நம்ம தான் தூங்க வச்சுருக்கோம். அவங்க ஒரு மனுஷனை நம்ம தான் ஒரு சிஸ்டமை நம்பி அவங்க ஒரு 1000 பேரை தூங்க வச்சுருக்கோம். இப்போ இது எப்போதான் அதுக்கு ஆன்சர் கிடைக்கிறத விட்றா. நீ முதல்ல இது ஒரு கொஸ்டின் இருக்குன்னு நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. டிபேட்டு என் ஆஃபீஸ்லேயோ என் கூடையோ ஜாதியை மைண்டில் வச்சுட்டு அவனையுமே பேசிட முடியாது. என் இடத்த அப்படி வச்சுப்பேன். என் ஆஃபீஸ்க்குள்ளே வரானுங்க, என்னை பார்க்க வரானுங்க, என் கூட பழகிறானுங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இவன் வீடியோ பார்த்துருக்கேன், அவன் ரங்கபாஷம் பார்த்துருக்கேன், அவன் பாட்காஸ்ட் கேட்டிருக்கேன், இவன் வேறன்னு சொல்லிட்டு உதருவான். கேஸ்ட்டை உள்ளே வச்சுட்டு என்கிட்ட பேசினா 5 நிமிஷத்தில் வெளியே வந்துடும். செத்தானுங்க. அப்படி ஒன்று வச்சுக்கோ. அவங்ககிட்ட வாயை திறந்துறாரு வச்சுக்கோ, தப்பு இல்லை. அழகாக சிக்குவானுங்க என்கிட்டலாம். பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பாசம் அப்படியே கொட்டும். அந்த ஜாதி பாசம்லாம் பேசவே மாட்டாங்க நார்மலாக எங்கள் கூடலாம். எங்கள் ஆஃபீஸை நான் அப்படி தான் வச்சுருப்பேன். சிக்கிப்பானுங்க. அப்படி ஒரு இடமா இருக்கணும். இது எனக்கும் தலித் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறவங்க அடுத்த கேட்டகரி. நானும் அப்படின்னா நீ உன்னை அந்த நானுங்கிறது என்ன? யூனிவர்சல் ஐயா இல்லையா? யூனிவர்சல் நானும்னா அது கொஞ்சம் நல்லா டீகோட் பண்ணிப்பார். நானும் ஐ அப்படின்னா நானும். இதுதான் உனக்கு பாரு, நீ குட்டாக இருக்க ட்ரை பண்ணாலும் உனக்கு சிஸ்டம் ஒன்று அலோவ் பண்ண மாட்டேங்குது பாரு. எவ்வளோ பெரிய ஒரு ஏன்னா சிஸ்டம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும். ஏதோ ஒரு 1000 வருஷம் முன்னாடி மோசஸ் ஏதோ சொன்னார் நம்பிக்கிட்டே இன்றைக்கி பல லட்சம் பேரை கொண்டு குவிச்சான பாலஸ்தீனில். கண்ணுக்கு பார்க்காத உலகத்திலேயே கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை மைண்டுக்குள்ளே நம்பிக்கிட்டு, இன்டர்னல் விஷயத்தை நம்பிக்கிட்டு அவுட்டரில் ஒரு அட்ராசிட்டி பண்ணுற ஒரே முட்டாப்பையா ஹியூமன் பீயிங்கு ஹோமோசேப்பியன்ஸ் ஹியூமன்ஸ் தான். அவன் நினச்சிட்ருக்கோம் நம்ம இன்டெலிஜென்ட்டுன்னு. யோசிச்சுப்பார். ஒரு வேளை இப்போ வீட்டில் ஒரு குழந்தை அடம் பிடிச்சி அம்மா பார்த்துட்டே இருக்கும்ல, குழந்தை அதுவே அமைதியாகிடும், சரி வளர்ந்தால் சரியாயிடுவான்னு. அந்த மாதிரி நம்ம பிளான்ஸு அனிமல்ஸ் எல்லாம் இன்டெலிஜென்ட்டான். நம்ம வந்து முட்டாப்பழுங்களாம். சரி பாவம் அவன் ஏதோ லூஸு பண்ணிட்டு போகிறான், அவனே சரியாயிடுவான், இல்லை அவன் அழிஞ்சிட்டு வேறு அனிமல் வந்துடும், இந்த டைனோசரோ இல்லை மீட்டர் வந்து கொண்டுரும், அது வரைக்கும் விட்டு வச்சுருக்கேன்னு நமக்கு பாவம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா மரம் செடி மிருகம்லாம், பூச்சி கீச்சி யானை பாம்பெல்லாம், ஓ என்ன அவன் நம்மளெல்லாம் கொண்டுக்கிட்டு இருக்கான்,
விடு விடு, இன்னும் கொஞ்சம் நாள் தான், திருப்பி டைனோசரே போயிடுச்சு, அவனும் போயிடுவான், நம்ம திருப்பி ஜாலியாக இருக்கலாம்னு கூட அனிமல்ஸ்லாம் சொல்லலாம்ல. எனக்கு அதுதான் எனக்கு நிறைய நல்லா தெரிஞ்சவங்க படித்தவங்க. உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ எதாவது வீட்டுக்கு போயிருக்க, வீட்டுக்குள்ளே வராதன்னு யாராவது சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கியா? உள்ளே வராத தம்பின்னு. தண்ணி அவனுக்கு வெளியே வந்து யாராவது ஃப்ரெண்டு வெளியே வந்து உனக்கு டம்ளரில் தண்ணி கொடுத்துருக்கானா? அதை நீ பார்த்துருக்கியா? என்ன ஆளுங்க தம்பி, உங்களை பார்க்க நீங்கள் அந்த தெருலேருந்து வந்த மாதிரி இருக்கீங்க, எவனா சொல்லியிருக்கானா? உன் கலரை பார்த்து உன் மூக்கை பார்த்தாலும் சொல்லுவானுங்க. உன் உன் மரியாதையே மாறும். நீ பண்ணாத ஒரு விஷயம், ஒரு பிராண்டு உன் மேலே உட்காரும்போது அந்த வலி உனக்கு தெரியுமா? நீ தப்பு பண்ணா நீ தப்பு பண்ண, நீ அடித்தா திருப்பி நீ எதுவுமே பண்ணல, ஆனால் உன் மேலே ஒருத்தன் ஒரு குற்றம் ஒன்று சொல்கிறான், பலாயிரம் வருஷ கதை ஒன்று சொல்கிறான், அந்த வலி உனக்கு தெரியுமா? நீ இருக்கிற சந்துக்குள்ளே சாமி வராதுன்னு உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்கள் அப்பனோ ஆத்தாலோ உன் சொந்தக்காரனோ நீயோ உன் தம்பியோ எவனோ வந்து செத்து போனால் உன் பணத்தை இது எங்கள் வழியாக கொண்டே போகக்கூடாது, வழியே இல்லைன்னு யாராவது ஒன்று சொல்லியிருக்காங்களா? நீ லவ் பண்ணுற ஒரு பொண்ணு வீட்டில் நீ வேறு ஜாதி உனக்கு தரமாட்டோம், வந்தினா கொன்றுவோம், உன் தலை துண்டாகி ட்ரெயினில் கிடக்குன்னு உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு எல்லாராலையும் கொலை செய்யப்பட்டு தற்கொலைன்னு கேஸை மாற்றிருக்காங்களா? நீ குடிக்கிற டேங்கில் பீயை கலந்துருக்காங்களாடா? திருவிழாவில் உன்னை உள்ளே விடாமல் இருந்திருக்கிறாங்களா? கோயில் திருவிழாவில் உன் முன்னாடி உன் ஃப்ரெண்டை வெட்டியிருக்காங்களா? ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பா விரலை குழந்தை முன்னாடி 5 விரலை வெட்டி போட்டாங்களா? நடந்திருக்கா உனக்கு? நடக்கலையா? நீ ப்ரிவிலேஜ்டு சூத்த மூடிக்கோ. உனக்கு நடக்கலை, நீ பார்க்கல, நீ கம்ஃபர்ட்டாக ஒரு கோயிலுக்கு போயிருக்க, உன்னை எல்லார் வீட்லையும் விட்டுருக்காங்க, உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்திருக்கு, உனக்கு வாழ்க்கை நல்லா இருந்திருக்குன்னா ஜாதிங்கிற கொடூர பிடியில் நீ மாட்டல, அவ்வளவுதான். அதோட மூடிடு. ஒன்று அதை விட்டு வெளியே வா, இல்லை அதுக்குள்ளே ஜாலியாக இருந்துக்கோ. இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிற பழக்கத்தை முதல்ல விட்டுடு. அவன் உன் அண்ணன் தம்பி, நீ கீழேன்னு பார்க்குறவங்கள உன் கூட ஒன்றா அவனோட தாத்தனுக்கு ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்தீங்க அந்த ஊரில். அதுக்கு பெரிய வரலாறு இருக்குது, எப்படி ஒரு மக்கள் ஒடுக்குறாங்க, எப்படி ஒருத்தன் ஆண்டாங்க, பெரிய வரலாறு இருக்குது. மித்து கதை, பவர் ஸ்ட்ரகிள், அது பவர் பாலிட்டிக்ஸ். அது ராஜா கோயில் புராணம்னு பெருசாக போகும், ஒரு 5000 வருஷ கலப்பு, பெரிய 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 கல்ச்சரோட கலப்பு. சரி, அப்போ தான் முட்டாப்பெல்லாம் இருந்தீங்க, அடிச்சுக்கிட்டீங்க, போருக்கு போனீங்க, சண்டை போட்டுட்டே செத்து போனீங்க, கடவுள் நம்பி. இப்போ தான் சயின்ஸ் வந்துருச்சுல, படிக்கிறல, ஃபிசிக்ஸ் இருக்குல்ல, கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, குவாண்டம் ஃபிசிக்ஸ் இருக்குல்ல, கான்சியஸ்னஸ் வந்துருச்சுல்ல. குவாண்டமில் வந்து குவாண்டா வரைக்கும் எலக்ட்ரானை வந்து டீகோட் பண்ணுறான், கான்சியஸ்னஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான், பிரெயினை ஸ்கேன் பண்ணிட்டான், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ன்றான், இன்டர்நெட் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சுல. இன்னும் அந்த கருமத்தை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்க, ஃபாரினில் சயின்டிஸ்ட்டாக இருக்கிற, லீவுக்கு ஊருக்கு வந்து எனக்கு தான் இது பரிவட்டை வைக்கணும்னு சண்டை போடுற கோயிலுக்கு முன்னாடி. இது என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன்? இது ஏன் இப்படி இருக்க? வெள்ளைக்காரன் கேட்பான்ல, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு, ஏன்டா அவங்க கூட பேச மாட்டேங்கிறான், அவங்ககிட்ட போய் சொல்லுவியா வேறு கேஸ்ட்டு, அவன் சூத்ரா, நான் வந்து ஹையர் கேஸ்ட்டுன்னு சொல்லுவியா? சிரிக்க மாட்டான் உன்னை. இதோட எங்களை விட ஒரு ஃபன்னி மயிராண்டியா இருக்குன்னு கேட்க மாட்டான் உன்னை. கேஸ்ட் இந்தியா விட்டு போகாமல் நம்ம நாடு விளங்காது, எதிலுமே விளங்காது. நான் சின்ன வயசில் ரிச் புவர்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன், ரிச் புவரை ஏமாத்துறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். எனக்கு இவ்வளோ தான் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்குது. குழந்தைங்களாம் ஓகே, ரிச், we have to study, we have to earn more, we will become rich, we buy more car, more houses. Oh okay, they are poor, they didn't study well in the school. இவ்வளோ தான் எனக்கு அறிவு இருக்கும். அப்படி கிடையாது, அப்படி இல்லை. நீ மண்டாக இருந்தாலும் நான் பணக்காரனாக இருப்பேன், நீ நல்லா படித்தாலும் நீ ஏழையாக இருப்பேன்னு எனக்கு மெதுவாக புரிய ஆரம்பிச்சது. ஸோ இந்த ப்ரிவிலேஜ்டு தான் கேஸ்ட்டையே தூக்கி போடுங்க. கேஸ்ட் வேணாம், ஓப்பன் ஜாலியாக கேஸ்ட் வேணாம். எதுக்கு அது? உனக்கு என்ன, நீ தான் ஒரு மயிரையும் பார்க்கலையே, உனக்கு என்ன வேணாம் நீ சொல்லிட்டு போயிடலாம். இந்த பொம்மை இருக்கும்ல, இந்த பொம்மையை குழந்தை விளாண்டு அப்படி போட்டு போயிருமே, எனக்கு போர் அடிக்கிறது, அதுதான் உன் கணக்கு. இது வேணாம்மா, தப்பாக இருக்கே, இது வேணாம், ஓகே வாங்க அப்படிங்களாம். நீ எந்த இடத்துல இருந்து அது பேசுகிறேன்னு முதல்ல யோசி. நீ ஒருத்தனை குத்திக்கிட்டே இருக்க, வலிச்சிக்கிட்டே இருக்கு, குத்தி முடிச்சிட்டேன், கையெல்லாம் வலிக்குதே, எப்போ அந்த வயலன்ஸே வேணாம், பட்ஷீட் எப்படி தான் சண்டை போகிற மாதிரி இருக்குது. அடி வாங்கினவன், டேய் இங்கே வாடா, என்ன நீ பாட்டு குத்திட்டு போயிட்டே இருக்க, உனக்கு போதும்னா எனக்கு வலிக்குதே, இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு எதாவது பண்ணுடா, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. சில பேருக்கிட்டலாம் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர்
வாழை பார்த்துட்டு கால் பண்ணான். ஆனால் நல்ல பையன். அந்த ஒரு கால்லே வந்து என்னால் அவன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியுது. என்னண்ணே சும்மா இவங்க மட்டும்தான் ஏதோ கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான், நாங்களாம் கஷ்டப்படலையா? நான் வேறு கேஸ்ட்டுண்ணே, நாங்கள் வந்து நல்ல பெரிய கேஸ்ட்டு தான், ஆனால் நாங்களும் ஏழையாக தானே இருந்தோம், நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டோன்னே. சும்மா இவங்க தான் ஏதோ வாழை மரம் தூக்குறா இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எந்நேரமும் இப்படியே பேசுகிறாங்க. ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. கொஞ்சம் இருறா இங்கே பாரு, அடே இங்கே பாரு என்ன ஏன் இவ்வளவு பேனிக் ஆகிற? ஏன் இவங்கன்ற எவ்வளோ வருஷமாட படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு? இவ்வளோ வருஷமா ஏன் இந்த ஒரு படம் ஒன்று போட்டு உழுக்குச்சுரா? ஏன் உன் ஹிஸ்ட்ரி ஃப்ளாஷ்பேக்கெலாம் ஏன்டா இவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறேன்? இது வரைக்கும் நீ எந்த படமும் வந்து ஏன் வாழை ஒன்று போட்டு செய்யுதுறான்னு? இல்லை ஏதோ அவங்க தான் அடி அவன் நானும் தானே கஷ்டப்பட்டுருக்கேன், நானும் தானே நிறைய அலைஞ்சிருக்கேன். இருடா அங்கே பாடுறா கொஞ்சம். அவன் வாழைத்தாரை தூக்கிக்கிட்டு போகிறான், அதை நீ பார்த்துருக்க மாட்ட. உன் வறுமை வேறு அவன் வறுமை வேறு. நீ வறுமையாக இருந்தாலும் உனக்கு ஜாதிங்கிற ப்ரெஃபரன்ஸ் இருக்குது, அங்கே வேறு. புரிஞ்சுக்கோ, அங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. கேஸ்ட் அப்படி வேலை செய்யாது. கேஸ்ட் நீயும் ஏழை, அவங்களும் நீயும் ஒரே ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ரெண்டும் ஒரே ஸ்ட்ரகிள் இல்லை. தலித் அல்லாதவனோட ஸ்ட்ரகிளும் தலித்தோட ஸ்ட்ரகிளும் ஒன்று கிடையாது. அதை கம்பேர் பண்ணாதடாம்ப, உனக்கு புரியாதடா, கம்பேர் பண்ணி தொலையாதடா அப்படி. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டான். ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படி சொல்லி ஆமாம் நான் ஏன் கோவப்பட்டேன்னு எனக்கே தெரியல, கரெக்டு தான், சரி தான், ஆமாம் இல்லை சொல்கிறது கரெக்டு தான் இல்லை, சரி அப்படியே வச்சு அமைதியாக ஃபோனை வைக்கிறான். அதுக்கு மறுநாள் பார்த்தேன், தேங்க்ஸ்ண்ணே கொஞ்சம் கிளியராக இருந்துச்சுண்ணே, இது சொல்கிறதுக்கு அவனுக்கு ஆள் இல்லைண்ணா. அது தான் இதுலேயே கூட நிறைய வார்த்தைலாம் தப்பாக சொல்லியிருக்கலாம், நிறைய பொலிட்டிக்கல் கடைசி தப்பாக இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் தெரில. நான் மனசில் இருக்கிறத வார்த்தையாக போட்டுருவேன், அவ்வளோதான். என் இன்டென்ஷன் பியூர். வார்த்தை தப்பாக இருந்தால் கவலை இல்லை. இந்த ஆன்டி பிராமினிசம் பேசும்போது எல்லாரும் ஒரு பொது எதிரியாக சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களால தான் நம்மளோட இது போச்சுன்னு எல்லா கேஸ்ட்டும் சேர்ந்துப்பாங்க. எல்லாருமே அடா அவங்களால தான் எல்லாம் போச்சு. ஆனால் அந்தந்த கேஸ்ட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிற கேஸ்ட்டுக்கு பண்ண அட்ராசிட்டி அவனும் வாயை திறந்து பேச மாட்டான், சைலண்ட்டாக இருந்துப்பான். நீங்கள் ஒரு காமனாக இவங்களால தான் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது கம்ஃபர்ட்டாக பேசுகிறதுக்கு ஈஸி. அவங்க தான்ப்பா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க, அவங்க தான் க்ரியேட் பண்ணாங்கப்பா, அவங்களால தான் நம்ம இப்படி இருக்கோன்னு ப்ரிவிலேஜில் இருக்கிற கேஸ்ட்டுமே பேசிப்பான். அவனுக்கு எல்லாமே இருக்கும். 1000 ஏக்கர் வச்சுருப்பான், 500 ஏக்கர் வச்சுருப்பான். இல்லைப்பா எல்லாமே அவங்க தான்ப்பா மேலே இருக்காங்க, அவங்க தான் எல்லாம் படித்தவங்க. அம்மா நீ 1000 ஏக்கர் வச்சுருக்கிய, அந்த தோட்டத்தில் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், நீ சம்பளம் கொடுக்காம 10 மாதம் சம்பளம் கொடுக்காம ஒருத்தன் அவமானப்படுறான், அவன் யார்? அது சைலண்ட்டாக வெளியே வராது. எங்கே பிரச்சனைனா மாரி செல்வராஜ் படங்களோ ரஞ்சித் படங்களோ அதை பேசுது, இடைஜாதிகளோட பிரச்சனையை பேசுது, அங்கே குத்துது. இடைஜாதி நீங்களும் தான்டா அவனை, சும்மா ஒரு ஆளை கை காட்டாத, நீங்களும் தான் சொல்லும் போது ஆடியன்ஸ் பாதி பேருக்கு குத்துது உள்ளார. நல்லவனாக இருந்தால் நீ இதை ஏற்றுக்கணும். தப்பு, கரெக்டு, சொல்கிறது கரெக்டுங்க, தப்பு தாங்க, ஏற்றுக்கணும். இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ நீ இதை கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்ற. அது எப்படி நீ சொல்லலாங்கிற உன்னோட இருப்பே போதில்லை, உன்னோட எக்ஸிஸ்டன்ஸே போதில்லை. எப்படி நீ படித்த படிப்பு நீ கிடையாது, நீ வாங்கின டிகிரி நீ கிடையாது, நீ பிறந்த அப்பா அம்மா, நீ இப்போ லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ண பொண்டாட்டி நீ கிடையாது, நீ போகிற வேலை நீ கிடையாது, படிக்கிற புக்கு நீ வேலை கிடையாது, உன் ஜாதி தான் நீனா உன்னை என்ன சொல்கிறது? உன்னை நோகாமல் ஓசியில் ஒரு பேர் ஒன்று கொடுத்துறாங்க, நல்ல குழுன்னு இருக்குதுல்ல உனக்கு, நீ வச்சுக்க தான் செய்வ. எனக்கு ஒன்று சொல்லுங்கள், உங்கள் சொந்த ஜாதியால் உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு ஃபாரின் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிருக்கானுங்க, ஒரு ஃபாரின் டூர் அனுப்பிச்சிருக்கானுங்களான்னு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா வருதான்னு சொல்லுங்கள். இல்லை உங்கள் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீயாக கட்டியிருக்காங்களான்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ப்ரோஜனம் ஒன்று சொல்லுங்களேன். ப்ரைடை தவிர அது சொல்கிற தூக்கி போட்டு ரோட்டில் போகிறத வேறு ஏதாவது ஒரு ப்ரோஜனம் ஒன்று சொல்லுங்களேன். ஒரு ஓடிடி ஆப்புக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லுங்கள், சொந்த ஜாதிக்காரங்களான்னு சொல்லிட்டு. அவனுக்களாக வெட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிற ஒரு ஆப்ஷன் உனக்கு இருக்குமே தவிர, ஒரு காதல் ஜோடி அந்த பிரித்து வைங்கிற ஆப்ஷன் அடிக்கடி வேலைக்கு போடணுமே தவிர நீ உருப்படி ஆகிறதுக்கு ஒன்று கூட சொல்ல மாட்டாங்க எல்லாரும். அப்படி யோசிச்சுப்பார், இதெல்லாம் ஸ்கெட்சானு யோசிச்சுப்பார். நீ எப்படி சேருவ? சேர மாட்ட. அதனால தான் கடவுளே தூக்கி போடுனார் பெரியார். கடவுளை தூக்கி போடு, எதுக்கு அதை பிடிச்சி கட்டிக்கிட்டு அழுவுற? சிஸ்டமு மேலே ஒருத்தர் இல்லைன்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் வா, இங்கே ப்ரெசென்ட்டில் வா, எத்திஸ்டாரு, முடிஞ்சு போச்சு. ஜெயகிருஷ்ணமூர்த்தி இன்னும் சூப்பராக சொல்லும், கோயிலுக்குள்ளே விடலையா அதெல்லாம் விடு, முதல்ல ஏன் கடவுளே நீ எது கோயிலுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்படுற? அவனை இக்னோர் பண்ணு அப்படிம்பார். அது இன்னொரு ஆங்கிள். இக்னோர் பண்ண அவனை, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லு கோயில். அது ஜேகே அந்த இடம் கொஞ்சம் அந்த ரியாலிட்டி புரியாத ஒரு, அவர் இங்கேயே இல்லைல்ல, ஃபாரின்லாம் சொல்லி அவர் ஒரு ப்ரிவிலேஜ்டு,
ஆள் தான் அவர் கான்ஷியஸ்லாம் போகிறவங்களாம் கேஸ்ட்டை புரிஞ்சிக்காமல் பேசுவாங்க. ஓஷோவும் அதை பற்றி தெளிவாக பேசினதே இல்லை. ஏன்னா ஒரு லேண்டில் இருக்கும் பொழுது எனக்கு கோயிலை வேணான்லாம் இக்னோர் பண்ண முடியாது. எனக்கான உரிமை, என் கடவுள் எனக்கான உரிமைன்னு அதை கொண்டாடுறது பேசிக் ரைட்ஸ். அது ஏன் நீ ஒரு 4 செந்தில் இருப்ப, ஒரு 2 செந்து மட்டும் கும்பிடுவான், 2 செந்து வேணான்னா நான் அந்த கோயிலை இந்த கிடைக்கிற மனசு வராது. அப்போ எனக்கு சாமி கிடையாதுங்கிற கோபம் தான் வருது. மனுஷன் இயல்பு அது. லேண்டு, தண்ணி, ஸ்கை எல்லாமே நம்ம ஊரில் இந்த ஜாதியால் பிரிஞ்சு போய் கிடக்கு. மனுஷனாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஷார்ப் அவேர்னஸ் வேணும். அது அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. மிகப்பெரிய ஒரு டீப் அவேர்னஸ் வேணும். ஒவ்வொரு செகண்டும் அலர்ட்டாக இருக்கணும். உன் மனசு பியூராக இருந்தால் போதும். நீ எந்த ஜாதியான உன் மனசு பியூராக இருந்தால் போதும். அதை விட்டு நீ வெளியே வர்றது ரொம்ப ஒரு செகண்டு தான். ஆனால் நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடாத. அது எல்லாரும் பண்ணுற முதல் தப்பு. நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லிடாத. நீ எந்திரா, நீ ஏன் ஆள்றான்னு சொல்லிடாத. எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிடாத. இதை பற்றி பேசாமலே இரு போதும். மனுஷனை பார்க்கணும்னா மனுஷனாக பார்த்தாலே போதும். நல்ல டைலாக். சாமுவல் ஜாக்சன் கிட்ட கேட்பார் ஆங்கர், ஹவு டு ஸ்டாப் ரேசிசம், ஹவு டு டோன்ட் டாக் அபவுட் இட் அப்படிம்பார். ஓ டு யூ வாண்ட் டு டாக் அபவுட் இட்? நோ தென் டோன்ட் டாக் அபவுட் இட் பார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, பேசாத அதை பற்றி அப்படிம்பார். நீ உடனே பார்த்தீங்களா, அதுக்காக தான் நான் படத்தில் பேசுறதுன்னு சொன்னேன்னு மறிஞ்சுக்கிட்டு நீ இந்த ஹிப்பாக்ரெட் டிபேட்டை என்கிட்ட கொண்டு வராத. இந்தியாவிலேயே தமிழில் தான் இவ்வளோ தூரமாவது ப்ரொக்ரெசிவான படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதை பாருடா, அந்த படம் பாரு. கர்னல் என்ன சொன்னாங்க, பஸ்ஸு நிற்கல, வர்ற போலீஸ்காரன் எப்படி நீ பேர் வச்சுக்கலான்னு தான் கேட்டான். இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் இன்னும் இருக்குது. நீ சில ஊரில் நீ செருப்பு போட்டு போக முடியாது, சில ஊரில் நீ மீசை வச்சுக்க முடியாது. அதெல்லாம் நீ பார்த்ததில்ல. நீ பார்க்கலன்னா இல்லைன்னு சொல்லாத. அதை பார்த்தவன் ஆமான்னு சொன்னால் அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லாத. ஒன்றை தான் முட்டா பயலாக பார்ப்பான். கபாலி என்ன சொல்லுது, கபாலியில் முக்கால்வாசி என்ன சொல்லுவ பொண்டாட்டி, யார் எப்படி ட்ரெஸ்ஸு போடணும்னு யாரா சொல்லதும்பா. ஒரு கோட்டு போகிறதே சில பேருக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. காலால் என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அந்த லேண்டை விட்டு போவாதம்பாங்க. ஓ அப்போ தாராவிங்கிறது அவ்வளோ பெரிய அரசியல். அது பரியர் பெருமாள் என்ன சொல்லுச்சு, முதல் சொல்ல நாயை ட்ராக்கில் கட்டி போட்டுருவான், உனக்கு நாய்க்கு நம்ம பதறணும், மனுஷனை கட்டி போட்ட கதை இந்த ஊரில் இருக்குது. இவனுங்கெல்லாம் இந்த இந்து முஸ்லீம் ஜோக்கெல்லாம் வரும் போதெல்லாம் யூடியூப் கமெண்ட்டில், நாங்கள் தமிழியன்ஸ், நாங்கள் முஸ்லீம்ஸை ஒரே மாதிரி பார்ப்போம், நாங்கள்லாம் பாசமாக இருப்போம்மா. தம்பி, இது வடக்க வந்து நீ கலாய்க்கிறது கமெண்ட்டில் சூப்பராக பேசலாம் யுனைடெட்னு, நீ ஜாதி பார்த்துக்கிட்டு இருப்ப தெரியுமா உனக்கு? மதத்தெல்லாம் விடு, அதில் யுனைடெட் வச்சுக்கோ. உனக்கு இந்திக்காரில் செய்கிறதுக்கு நீ ஒரு ஒத்துமையாக நீ காட்டிப்ப. ரம்ஜான் பிரியாணி நாங்கள் வாங்குவோம், எங்களுக்கு கேட்க அனுப்பாங்கலாம் பார்த்துப்ப. கிறிஸ்டியானிட்டியில் கேஸ்ட்டு பார்க்குறாங்க, முஸ்லீம்ஸில் கேஸ்ட்டு பார்ப்பாங்க, வெள்ளை முஸ்லீமில் கருப்பு முஸ்லீம்க்கெலாம் வித்தியாசம் பார்ப்பாங்க. கிறிஸ்டியானிட்டியில் அந்த சர்ச்சு இந்த சர்ச்சும்பாங்க. ஏசுநாதருக்கு பார்த்தா அசிங்கமாக சிரிச்சுட்டு போவார். மதம் எல்லாருமே ஜாதியால் தானே மாறினாங்க. அது கம்பல் பண்ணி மாற்றிட்டாங்க. ஏன் இங்கே என்ன எங்கள் சொர்க்கமா பாலும் தேனுமா ஓடுது, கம்பல் பண்ணி தான் மாற்றணுமா என்ன? இந்தியாவோட பிரச்சனையை திருப்பி 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 நீங்கள் எவ்வளோ படித்தாலும் சுற்றி கித்தி கேஸ்டில் தான் வந்து நிற்குது. நீயும் அதில் பாதிக்கப்பட்டிருக்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீ ப்ரிவிலேஜ்டாக இருந்தீங்கன்னா, நீ ப்ரிவிலேஜ்டுமே இல்லை, உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் அதிகம். அதை கம்மி பண்ணி இவனை ப்ரிவிலேஜை நம்ப வச்சதே ஒரு பெரிய மித்து. மனுஷனை வந்து மனுஷனாக ஒன்றா பார்க்கணுங்கிறது இன்னர் கான்ஷியஸில் இருந்தாலும் வெளி அரசியலில் இடஒதுக்கீடெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதனால தான் நான் மட்டும் ஏன் இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா புரிஞ்சிக்க. அவன் இவ்வளோ கம்மி மார்க்கில் என்ன அவனுக்கு உடனே கொடுத்துட்றாங்கன்னா அதையும் புரிஞ்சிக்க. அது நீ இருக்கிற லேண்டோட சாபம். அந்த நடந்ததில் ஒரு பெரிய ஒரு ஹார்ம், அது மக்களுக்கு நடந்த ஒரு ஹார்ம். அது அந்த ஹார்ம்னால தான் அதுக்கான மருந்து தான் இது. நீ உன் வீடு நீனு மட்டுமே நீ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்டோட பிரச்சனை உனக்கு புரியாது. ஒன்றுமே பண்ணல, அவன் மேலே வந்துட்டான் அப்படின்னாலும் அவன் மேலே ஜாதிங்கிற பாரம் வெயிட்டுக்கள் அவன் மேலே உட்காந்துருக்குங்கிறது புரிஞ்சிக்க.
அவன் 10 கார் வச்சுட்டு பெரிய பங்களாவில் இருந்தாலும் அவன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு யோசிப்பான். நீ ஓட்ட வீட்டில் இருந்தாலும் அவன் வீட்டுக்குள்ளே 10 பேர் வந்துட்டு போவாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம் ப்ரிவிலேஜ் மக்களுக்கு சொல்கிறேன். இதுதான் இந்திய நடப்பு. ரொம்ப வருஷம் கழித்து நம்ம யார் எங்கேருந்து வந்தோன்னு யாருக்குமே தெரியாத ஒரு நிலை வரணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கரையணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஜாதி கட்டமைப்பிலிருந்து வெளியே வந்துடுங்க, கரைச்சிடுங்க. அதை டிசால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். சர்டிஃபிகேட்டில் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. நீ சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போடலாம். சில பேருக்கு சர்டிஃபிகேட் முக்கியம், அந்த ரைட்ஸ் முக்கியம். சில பேர் கேஷ் சர்டிஃபிகேட்டே கிடையாது, தேவையில்லை. எனக்கு எதுக்கு தேவைன்னாங்க. எனக்கு என்ன தேவை, உங்களுக்கு தான் தேவை அப்படின்னாங்க. அது எனக்கு அப்படி இருந்துச்சு. எனக்கு ஹார்ட்டில் குத்தனா மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தான் தேவை, எங்களுக்கு ஏன் தேவை அப்படின்னா. ஸோ சர்டிஃபிகேட்டே தேவையில்லாமல் இங்கே வாழ முடியும். சில பேருக்கு சர்டிஃபிகேட்டு வச்சு தான் அடுத்த ஒரு 10 தலைமுறைக்கான லைஃபே அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சு தான். அதை கிண்டல் பண்ணிட வேணாம். நீ இந்திய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு புரியும். நான் குண்டுக்குள்ளே இருந்துக்கன்னா குண்டுக்குள்ளே இருந்துக்கோ. இன்னும் நீ இந்த ஊரில் நல்ல க்ளீனாக தான் இருக்குது இந்த ஊருனா இல்லை, புண்ணும் சீலும் சலமும் ரத்தமுமாக தான் இந்த ஊர் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் பிடிக்கி காட்டுறாங்க. பாருங்கள், இவ்வளோ புண்ணு இருக்குதுன்னு காட்டுறாங்க. கோரா தான் பேசுகிறேன், காட்டுறாங்க. பார்த்துட்டியா? இப்போ இந்த புண்ணை ஆற்றுற வழியை மட்டும் பாரே தவிர ஏன் புண்ணை காட்டுறீங்கன்னு கேட்காத. அது உன்னோட உடம்பும் தான், உன் உடம்பும் தான் அது. இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலொலி. விஜய் வரதராஜ் ஓக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है.